கரூர் மாவட்டத்தில் இப்போ குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா தோகைமலைங்கிற ஒரு ஊராட்சி ஒன்றியம், பெரிய ஊராட்சி ஒன்றியம் இருக்கு. இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு பதியணும்னா 4 பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த அந்த கிராம அந்த 13 ஊராட்சி, அந்த ஊராட்சி மக்கள் என்னன்னா பார்த்தீங்கன்னா மணப்பாறை, குளித்தலை, நங்கவரம், திருச்சி, உறையூர், அந்த ஊராட்சி ஒன்றிய மக்கள் வந்து இந்த 4 பகுதிக்கு செல்ல வேண்டியது இருக்கு. இந்த 4 பகுதியில் போறதுக்கு பதிலாக தோகைமலையிலேயே ஒரு பத்திரப்பதிவு அலுவலகம் அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய நீண்ட நாள கோரிக்கையா இருக்கு. வரக்கூடிய அரசாங்கம் வந்து அதை பரிசீலனை பண்ணி அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு கோரிக்கையா இருக்கு. மேலும் இந்த மணப்பாறை ரோடு ரயில்வே கேட் பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த காலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இங்க இருந்து போகக்கூடிய குழந்தைகள் வந்து தினசரி பள்ளிக்கு வந்து நேரம் ஆகிதான் போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ட்ரெயின் வந்து போற டைம்ல டிராபிக் நிக்குது. அது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இந்த மக்களுடைய 30 ஆண்டுகள் அது என்ன அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது 30 ஆண்டுகள் ஆய்வு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு அதுக்கான அடிக்கல் கூட ஒரு தடவை வந்து பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டிருக்காங்க. அப்படியும் வந்து இன்னும் பணிகள் தொடங்கல. இதுங்கிறது தான் இந்த பகுதி மக்களுடைய வேதனையா இருக்கு. முயற்சிகள் நீங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் தீயணைப்பு நிலையம் குளித்தலை நகர பகுதியில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான சொந்த கட்டிடம் வந்து வேணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அது இந்த நகர பகுதியிலே வச்சா அந்த சுற்றியுள்ள எல்லா கிராமங்களுக்கும் எளிமையா சென்று வரதுக்கு இருக்கும். அதுவும் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இப்ப சமீபத்தில் கொஞ்சம் மின்தடைங்கிறது வந்து இப்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த கோடை காலத்துல. இதுக்கு வந்து குளித்தலையில துணை மின் நிலையம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யாரா இருந்தாலும் அதையும் வந்து துணை மின் நிலையம் அமைக்கிறதுக்கான பணிகளையும் முன்னுரிமை கொடுக்கணும். அதையும் செய்யணுங்கிறது எங்களுடைய நோக்கமா இருக்கு. அதே மாதிரி இந்த பகுதியில் பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இதெல்லாம் கேட்கறாங்க. இங்க வந்து பெரிய அளவுல அரசு கல்லூரியை தவிர வேற எந்த ஒரு அரசு கல்லூரிகளுமே கிடையாது. இங்க அரசு கல்லூரினா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மட்டும்தான் இருக்கு. நர்சிங் கல்லூரி ஒன்று அமைச்சு கொடுத்தாங்கன்னா இது இந்த மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400ல இருந்து 500 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் ஒரு தனியார் கல்லூரி கூட கிடையாது. கரூர் மாவட்டத்துக்குன்னு ஒரு அரசு பொறியியல் கல்லூரி உருவாக்கணும். அந்த பொறியியல் கல்லூரி இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஆரம்பிக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதையும் வந்து வரக்கூடிய அரசு வந்து பரிசீலனை பண்ணி முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. நெல், வாழை தான் அதிகமா இருக்கு. குளித்தலை பகுதியில் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் வந்து விவசாயிகள் வந்து பயிரிடுறாங்க. அதையும் பாத்தீங்கன்னா காவேரியில் பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலங்களில் வந்து கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லிட்டு சிவகங்கை வரைக்கும் இங்க இருந்து ஒரு 10-15 மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்துறாங்க. அதனால வந்து நிலத்தடி நீர் மட்டும் வந்து குறைஞ்சிருது. விவசாயத்துக்கு தேவையான எங்களுக்கே வந்து கோடை காலங்களில் வந்து குளித்தலை இந்த பகுதியில் வசிக்கிறவங்களுக்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படைய சூழ்நிலை இருக்கு. இது வந்து இதனால வந்து நீண்ட காலமா வந்து பாத்தீங்கன்னா இங்க தடுப்பணை ஒன்று கதவணை இல்லை தடுப்பணை வைக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. கடந்த காலங்களில் வந்து அதை பற்றி உள்ள அறிவிப்புகள் கூட வந்துச்சு. அதையும் வந்து அந்த இருவழிச்சாலையுடன் கூடிய கதவணை அமைச்சு கொடுத்து இந்த நீரை சேமிக்கிறப்ப 1ல இருந்து 2 டிஎம்சி வரைக்கும் நீர் சேமிக்கலாம். அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டத்தையும் நம்ம உயர்த்திக்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா நம்ம அருகில் உள்ள பல மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யலாம். இது வந்து மக்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. வரக்கூடிய காலங்களில் எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி சகோதரி சொன்னாங்க குளித்தலைக்கு ஜிஹெச்க்கு அனுப்புறப்ப கரூர் இல்ல திருச்சி பகுதிக்கு வந்து அனுப்பிச்சு விடுறான்னு. அங்க வந்து இப்ப கடந்த வருஷம் தான் மாவட்ட தலைமை மருத்துவம் மாத்திருக்காங்க. 40 கோடிக்கு மேல ஒரு புதிய கட்டடம் திறந்திருக்காங்க. இப்ப இந்த கட்டடம் பாத்தீங்கன்னா கட்டடம் தான் பெருசா இருக்கு. போதிய மருத்துவர்கள் இருக்காங்களான்னா அவங்க சொல்ற மாதிரி இல்ல. ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட பாத்தீங்கன்னா திருச்சி இல்ல கரூர் போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. அதுக்கு போதிய மருத்துவர்களை நியமிக்கணும். எம்ஆர்ஐ ஸ்கேன் உட்பட அந்த பெரும்பான்மையான எல்லா அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை அந்தஸ்து உள்ள அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தொடர்ச்சியா திருச்சி கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து அனுப்பாம இங்கேயே சிகிச்சை தந்து குணமாக்கி அனுப்பணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இது வந்து 4 வழிச்சாலை மெயின் ஜங்ஷனா இருக்கு. தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இணைக்கிறது திருச்சி கோயம்புத்தூருடைய மெயின் ஹைவே இருக்குன்னா நாள்தோறும் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பான்மை இந்த குளித்தலை ஜிஹெச்சுக்கு வந்து வர்றாங்க. ஆனா வரப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல் சிகிச்சைன்னு சொல்லிட்டு உடனடியா வந்து திருச்சி கரூருக்கு தான் அவங்க பரிந்துரை பண்றாங்க. இங்க ஏன்னா போதிய மருத்துவ வசதிகள் உபகரணங்கள் இல்ல. அது வந்து உடனடியா வந்து இந்த தலைமை மருத்துவமனைக்கு உண்டான அனைத்து வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே சிகிச்சை பெறதுக்கு அனைத்து இதையும் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து பஞ்சப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்கு. இது தமிழகத்தில் வந்து 3வது மிகப்பெரிய ஏரியில ஒன்று. இந்த ஏரிக்கு வந்து தொடர்ச்சியா ஒரு 20-25 ஆண்டுகளா வந்து விவசாயிகள் அது வறண்டு போய் கிடக்கு. காவேரியில வந்து வெள்ள காலங்கள்ல பாத்தீங்கன்னா உபரி நீர் வந்து வேஸ்டா கடல்ல கலக்குது. இந்த இதை வந்து அருகில் உள்ள காவேரி பகுதியில இருந்து இங்க பம்பிங்கோ இல்ல வேறு மாற்று வழியிலயோ வந்து இந்த
ஏரியை நிரப்புறதுக்கு தொடர்ந்து விவசாயிகள் பலகட்ட போராட்டங்கள் முயற்சிகள்னு தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் முதல் கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் வந்து இந்த அரசாங்கம் வந்து யாரு ஆட்சிக்கு வந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கணும். நாங்க ஆட்சியாளர்களையோ ஆண்டுகிட்டு இருக்கவங்க இல்ல ஆண்டவங்க இவங்கன்னு குறைகள் சொல்ல வரல. எங்களுக்கு வந்து தேவை வந்து எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை அடிப்படை உரிமைகளை வந்து நிறைவேற்றி கொடுங்கன்னு கேட்கிறோம். குளித்தலை நகராட்சி பகுதியில் வந்து தரம் உயர்த்தி ஒரு 30 ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு. இங்க வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பேருந்து நிலையம் அமைச்சு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதையும் வந்து இந்த அரசாங்கம் வந்து பரிசீலனை பண்ணி பேருந்து நிலை பணிமனை ஆல்ரெடி இருக்குது, குளித்தலை டவுன்ல இருக்கு. அதே மாதிரி அது கேட்கிறோம். அதே மாதிரி 35 ஆண்டுகள் மேல வந்து குளித்தலை மணப்பரசல் வந்து ரயில்வே கேட் ஒன்று நகரப்பகுதியில் இருக்கு. இதனால வந்து விபத்து ஏற்படுறப்ப ஆஸ்பத்திரிக்கு உடனே கொண்டு போக முடியாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இது இந்த பகுதி மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நாள்தோறும் இந்த குளித்தலை பகுதிக்கு போறவங்க பள்ளிக்கு அது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து தேர்தல் வாக்குறுதி வரப்போ முதல் கோரிக்கை அந்த குளித்தலை ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும் சொல்லுவாங்க. ஆனா இன்னும் 30-40 ஆண்டுகளாக வந்து இது வெறும் பேரல் கோரிக்கையாவே தான் இருக்கு. அதை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறது இந்த பகுதியுடைய மக்களா இருக்கு. அது எந்த ஆட்சியாளர்கள் யாரு ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்க இது முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி ஜிஹெச் தரம் உயர்த்தினதுக்கும் அதே போதிய மருத்துவர்கள் நியமிக்கணும். அதே மாதிரி தடுப்பணை கதவணை இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறது. அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து பெரிய அளவில் விவசாயத்தை மட்டும் இண்டஸ்ட்ரியல்ங்கிறது எதுவுமே கிடையாது. சிப்காட் அது ஒண்ணு அமைச்சு கொடுத்தா இந்த பகுதி மக்களுக்கு பெரிய உதவியா இருக்குங்கிறது என்னுடைய கோரிக்கை. அனைத்து கோரிக்கைகளுக்கும் தீர்வு காண நியூஸ் தமிழ் முயற்சி. ஓகே, தேங்க்யூ.